Good morning, students. In this section, we going to learn about Chapter 2, Number System. Content of the section as binary subtraction representing character in memory. First one, binary subtraction. நெக்ஸ்ட்டு பைனரி சப்ராக்ஷன்ஸ். பைனரி சப்ராக்ஷன்றதுக்கும் ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பைனரி அடிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், 1 அப்படின்றப்ப 0 கேரி 1ன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா 0 1 அப்படின்றப்ப ஆன்சர் வந்து 1 இருக்கும், பாரோ வந்து 1. ஸோ இப்போ நம்ம ஏன் 1 1 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 0லேருந்து 1 அப்படின்றப்ப 0வையும் 1ஐயும் பாரோ பண்ணுறப்ப ஆன்சர் வந்து என்னாகும், 1 வரும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பாரோ வந்து 1 வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 0 1 அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம், பாரோ வாங்குகிறோம். ஸோ இந்த 1 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே கொடுத்துருவோம், இங்கே 0 ஆயிரும். இப்போ 10 ஆயிடுச்சு. 10 அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு பைனரியில் வந்து பார்த்தோம்னா 0 1ன்றது 1 1 0ன்றது 2. ஸோ 2ன்றது டெசிமல் நம்பரில் 2 மைனஸ் 1ன்றப்போ 1ன்ற ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பாரோ 1 வந்து நெக்ஸ்ட்டு பிட்லேருந்து வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் 0 1ஐயும் வந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ 1 வருது, ஏன் பாரோ வாங்குகிறோன்றத இங்கே ரீசன் சொல்லியாச்சு. ஸோ இதோட டேபிள்ஸு. ஸோ இந்த டேபிள்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. அடிஷன்ஸ்க்கு ஒரு டேபிள் இருக்குது, சப்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு டேபிள் இருக்குது. ரெண்டும் வந்து டிஃபர் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது 1 1ன்றப்ப சேஞ்ச் ஆகும், இது வந்து 0 1ன்றப்ப இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ சம்ஸில் பார்த்தோம்னா இப்போ அதே போல் பைனரி சப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பைனரி நம்பர்ஸே கொடுத்துருக்காங்க. 2ன்றப்ப பைனரி. ஸோ இப்போ இந்த பைனரி நம்பர் கொடுத்தாச்சு. டேபிள்ஸ் இங்கே அதே போல் 0 + 0 - 0 0, 1 - 0னா 1, 1 - 1ன்றப்ப 0, 0 - 1ன்றப்ப நமக்கு இங்கே என்னது 0ல் 1 போகாது. ஸோ என்ன பண்ணுவோம், பாரோ வாங்குவோம். ஸோ பாரோ எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எம்எஸ்பி பீட்லேருந்து பாரோ வாங்கிடுவோம். ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 1 ஆகும். ஸோ இதோட ரீசன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ சம்ஸ்க்கு போகலாம். 0 + 0 என்னது 0 - 0ன்றப்ப நமக்கு 0. நெக்ஸ்ட்டு 1 - 0 அப்படின்றதுல ஆன்சர் வந்து என்னது 1. நெக்ஸ்ட்டு 0 1 அப்படின்றப்ப 1, ஆனால் பாரோ வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிவிட்டு பாரோ வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் பிட்லேருந்து. ஸோ இந்த 1 வந்து இங்கே பாரோ கொடுத்ததுனால இங்கே என்ன ஆயிடுச்சு 0ன்னு ஆயிடுச்சு. இங்கே வந்து 10 ஆயிடுச்சு. 10 - 1ன்றப்ப 1, இங்கே 0 இருக்குது. அப்போ 0 - 1ன்றப்ப திரும்ப 1. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும்னா பாரோ வாங்கணும். இங்கே வந்து பக்கத்தில் டிஜிட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்க்கு போகணும். நெக்ஸ்ட் லைன் டிஜிட் கிடையாது. ஸோ இங்கே வாங்குகிறோம். ஸோ இங்கே வாங்குறப்ப இங்கே என்ன ஆயிரும், மேலே 0 ஆயிரும், இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ இங்கேருந்து 1 இங்கே பாரோ வாங்குறப்ப இங்கே 10ல் வந்து இங்கே 1 கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இந்த 10 - 1ன்றப்போ 1, நெக்ஸ்ட்டு இந்த 1 அப்படியே ஆயிரும், இங்கே 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பைனரி சப்ராக்ஷனில் உங்களுக்கு இந்த இடத்துல திரும்ப சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரியும். 0 0ன்றப்ப 0, சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 0ன்றப்போ 1, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ 10 - 1 அப்படின்றப்ப இங்கே 0 + 1, 0 - 1ன்றப்ப இங்கேருந்து பாரோ வாங்கியிருப்போம். ஸோ இந்த 1 வந்து இங்கே போனப்போ இங்கே 0 ஆயிரும், இங்கே வந்து ஆன்சர் 1 வந்துடுச்சு. ஸோ இதுவும் உனக்கு புரிஞ்சிருக்கும். 0 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0ல் 1 இங்கே போகாது. ஸோ பாரோ வாங்கணும். இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. ஸோ வாங்க முடியாது. ஸோ இங்கேருந்து வாங்கியிருக்கோம். இங்கே 0 ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ன ஆயிரும், இங்கே ஒன்று பாரோ கொடுக்கையில் இங்கே 10 ஆயிரும். 10ன்றது வந்து என்னதுன்னா 10ன்றது நம்ம டெசிமல் நம்பரில் 2ன்னு சொன்னோம். ஸோ இந்த 2ல் இங்கே ஒன்று பாரோ கொடுக்குறப்ப இங்கே 10 ஆயிரும், இங்கே வந்து என்ன ஆகும்னா 1 ஆகும். ஓகேவா? அந்த 1 தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த 10 - 1ன்றப்ப இங்கே 1, இந்த 1 அப்படியே நேராக வந்துடும். ஓகேவா? புரியுதா? இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து கவனிக்கணும், சரிங்களா? இந்த 10 0 1ன்றப்ப இங்கே பாரோ வாங்க முடியாது. ஓகேவா? இங்கே பாரோ வாங்க முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்கியிருக்கோம். இங்கேருந்து வாங்கி இங்கேருந்து திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே 10க்கு நம்ம
கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 மைனஸ் 1ன்றப்போ 1, இங்கே 1ன்றப்போ 1. ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஸோ ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேரக்டர்ஸ் மெமரியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜாக தான் கொடுப்போம். அதாவது லெட்டர்ஸாக தான் கொடுப்போம். ஏபிசிடி இந்த மாதிரி லெட்டர்ஸாக கொடுப்போம். இல்லாட்டி ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருப்போம், இல்லாட்டி ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும், இல்லாட்டி டிஜிட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அதை தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கொடுக்குற இந்த ஹை லெவல் லாங்குவேஜை சிஸ்டமோட மெமரியில் வந்து பைனரி கோடாக மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 0s and 1sன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஹை லெவல் லாங்குவேஜை மெமரியில் பைனரி கோடாக மாற்றுறதுக்காக சில வேலைகள் வந்து இங்கே பார்ப்போம் இல்லையா? இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஸ்கி கோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்கி கோடில் பார்ப்போம். ஹை லெவல் லாங்குவேஜில் ஜேன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜில் ஜேக்கு பார்த்தீங்கன்னா 74ன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் ஜேன்னு ரைட் பண்ணோன்னே ஆஸ்கி கோடில் 74ன்றதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ கோடிங் சிஸ்டமாக மாற்றிருச்சு, என்கோடிங் சிஸ்டமாக. இந்த 74 வந்து திரும்ப பைனரி ரெப்ரசன்டேஷனாக மாற்றி ஸோ நம்பர்ஸை தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து திரும்ப பைனரி கோடாக மாற்றி சிஸ்டத்தோட மெமரிக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கோடு தான் வந்து ஆஸ்கி கோடு. ஓகேவா? இப்போ தியரி பார்க்கலாம். ஸோ ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா representing characters in memory la all the input data given to the computer should be in understandable format. நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நம்ம ஜென்ரலாக என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக இருக்கும், இல்லாட்டி 26 லோயர் கேஸ் லெட்டராக இருக்கும், இல்லாட்டி 0 to 9 டிஜிட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இது மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா கேரக்டர் செட் அப்படின்னு சொல்கிறோம். all the character sets are denotes through the numbers only. ஸோ இந்த மாதிரி கொடுக்குற இந்த கேரக்டர் செட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு நம்பர்ஸாக டினோட் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டத்தோட மெமரிக்கு வந்து என்ன ஆகும்னா புரியும். ஸோ எல்லா கேரக்டர் செட்டையும் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு காமன் என்கோடிங் சிஸ்டத்துக்கு மாற்றுறோம். ஸோ தேர் ஆர் செவரல் என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கம்ப்யூட்டர்ஸில். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிடி பைனரி கோடட் டெசிமல், நெக்ஸ்ட்டு EBCDIC Extended Binary Coded Decimal Interchange Code, next ASCII American Standard Code for Informations Interchange, fourth one Unicode, last one Indian Standard Code for Informations Interchange ISCII. சரிங்களா? ஸோ இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் டேட்டாவை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன என்கோடிங் சிஸ்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா பைனரி கோடட் டெசிமல் பிசிடி. இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னென்னா இப்போதைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது என்கோடிங் சிஸ்டம் கிடையாது, பிசிடி என்கோடிங் சிஸ்டமே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா 26 அதாவது 64 கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பிசிடி அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 64 கேரக்டர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு இப்போ அல்ஃபபெட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டாலே 64 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தாது. ஸோ இந்த மாதிரி வெறும் 64 கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிசிடி கோடர் வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் கொண்டு வந்தாங்களே அப்போ தான் இந்த கோடிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வெறும் 64 யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கோட் ஆஸ்கி கோடுன்னு பார்த்தோம்னா இதான் வந்து இப்போ மோஸ்ட் பாப்புலர் என்கோடிங் சிஸ்டம்ஸாக இதான் இருக்குது. சரிங்களா? எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் திஸ் சிஸ்டம்ஸ். ஸோ எல்லா சிஸ்டம்லேயும் நம்ம இந்த ஆஸ்கி கோடை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து எதை ஹேண்டில் பண்ணணும்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரியான மற்ற லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இது ஹேண்டில் பண்ணுறது வந்து 2^7, அதாவது 128 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். இதில் 64 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 128 கேரக்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருந்தது. இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எண்ணுக்கு, ஓக்கு, பீக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ எடிஷன்ஸ் வந்து ஆஸ்கியில் பார்த்தீங்கன்னா 28 பிட்ஸ் வந்து வரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 27 பிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 28 நியூ எடிஷனில் வந்து 28 பிட் அப்படின்றப்ப 256 கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 255 யூனிக் கோட் நம்பர்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அப்பர் கேஸ் லெட்டருக்கு, லோயர் கேஸ் லெட்டருக்கு, நம்பர்ஸ்க்கு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் நம்பராக தான் செட் பண்ணியிருப்போம். இந்த யூனிக் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடில். நெக்ஸ்ட்டு இந்த கோடு வந்து ஈக்குவலன்ட் டு த அப்பர் கேஸ் லெட்டர் ஏ இஸ் 65. ஸோ ஏக்கு வந்து 65, இங்கே சியில் இருந்திருக்கு பாருங்கள். சிக்கு வந்து 67, டிக்கு வந்து 68 சொல்லி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பைனரி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் 7 பிட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த வேல்யூவாக இருந்தாலும் கொடுத்துருக்க நம்பரை திரும்ப வந்து என்னது பைனரி பிட்டாக மாற்றிடும். ஆனால் 7 பிட் ரெப்ரசன்டேஷனில் மாற்றும். இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ இப்போ இந்த 65 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை வந்து பைனரியை கன்வெர்ட் பண்ணிடும். பைனரியை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியுமில்ல, டிவைடட் பை 2 மெத்தட்ஸில் வந்து நமக்கு இங்கே கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் ஈக்குவலண்ட் ஆன்சராக வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கு மாற்றிட்டோம்னாலே அந்த நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு ஈஸியாக மாற்றிடும். 7 பிட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 7 பிட் மட்டும் இருக்கும். 8 பிட் வேல்யூ அப்படின்றப்ப 8 பிட்டுக்கு இல்லாததுக்கு ஒரு ஜீரோஸ் வந்து சேர்த்துக்கும். ஸோ 7 பிட் 8 பிட்ன்றது ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு 7 பீட்டாக எழுதுங்க இல்லை 8 பீட்டாக எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுண்டிங் மட்டும்தான். அத்தனை கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு பைனரியை கன்வெர்ட் பண்ண நம்பர்ஸில் கவுண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து இல்லாததுக்கு ஜீரோ சேர்த்துட்டோம்னா கரெக்டாகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் ஃபார் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு. சரிங்களா? இது வந்து ஆஸ்கி கோடு மாதிரியே தான் 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். இந்த கோடு வந்து எதுக்காக ஃபார்முலேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா யார் ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎம், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படின்ற ஐபிஎம் தான் வந்து இந்த கோடை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. இதில் வந்து 256 கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. ஆஸ்கி கோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூ எடிஷனில் வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் 256 கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணிச்சு. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இன்புட் வந்து நம்ம ஆஸ்கியாக கொடுக்குறப்ப அது என்ன பண்ணிடணும்னா கன்வெர்ட் பண்ணிடும். இது பிசிடி கோடாக வந்து என்ன பண்ணிடணும், இபிசிடி ஐசி கோடாக வந்து என்ன பண்ணிடணும்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடும். இது எல்லாமே வந்து ஒரு என்கோடிங் சிஸ்டம்னா ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ ஐஎஸ்சிஐஐ இந்த சிஸ்டம்ஸை வந்து இந்தியன் லோக்கல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிச்சு. இதுவும் சேம் 8 பிட் கோடிங் சிஸ்டமாக தான் இருந்தது. இதில் வந்து 256 கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணாங்க. 8 பிட் அப்படின்னாலே 2 8 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த கவுண்டிங் தான் வந்து 2 பிட் ரெப்ரசன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 8 பிட் ரெப்ரசன்ட் சொல்லுவோம். இப்போ 8ன்றப்ப இங்கே 256 இருக்குது. இதை யார் ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஐபிஎம் வந்து இபிசிடி அந்த இதை டெவலப் பண்ணாது ஐபிஎம். இதே இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்சேஞ்சை யார் இது பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன் இந்தியன் இந்த இயர் 1986லேருந்து 88 வரையும் இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. ரெகக்னைஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்ன்றவங்க தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து எதுலேருந்து இன்டகிரேட் பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா யூனிக் கோட் அப்படின்றதுலேருந்து தான் இன்டகிரேட் பண்ணாங்க. யூனிக் கோட் அப்படின்றது வந்து என்னன்றதை பார்க்கலாம். இந்த யூனிக் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இப்போ யூஸ் பண்ணுற இந்த மாடர்ன் கம்ப்யூட்டரில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற என்கோடிங் சிஸ்டம் தான் வந்து இந்த யூனிக் கோட்.
யூனிக் கோட் அப்படின்றது வந்து ஆஸ்கி கோட்லேருந்து வந்தது தான் வந்து யூனிக் கோட். ஆஸ்கி கோடுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த யூனிக் கோட் வந்துச்சு. இந்த ஆஸ்கி கோடில் வந்து 256 கேரக்டர்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து அதே போல் அதில் இங்கிலீஷ் யூரோப்பியன் லாங்குவேஜ் மட்டும்தான் அந்த ஆஸ்கி லாங்குவேஜில் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த யூனிக் கோடில் பார்த்தோம்னா என்னென்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த எல்லாமே வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து எதுனா ஆஸ்கியில் வந்து இது எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம யூனிக் கோடில் பார்த்தோம்னா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிக் கோடு வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த யூனிக் கோடை வந்து ஹேண்டில் ஆல் த கோடிங் சிஸ்டம் ஃபார் யூனிவர்சல் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜையும் அக்செப்ட் பண்ணுறதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த வந்து 16 பிட் கோடை வந்து ஹேண்டில் பண்ணுது. 16 பிட் அப்படின்றப்ப 2^16 அப்படின்றப்ப 65536 டிஜிட் கேரக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். யூனிகோட் ஸ்கீம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை தான் டினோட் பண்ணுது. 16 அப்படின்னாலே அது என்ன நம்பர், எதை டினோட் பண்ணோம், ஹெக்ஸாடெசிமல்ன்றது நமக்கு தெரியும். 2னா பைனரி, 10னா டெசிமலு, 8னா ஆக்சுவலு, 16னா ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 16 அப்படின்னாலே எதை டினோட் பண்ணோம்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை தான் டினோட் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து டேபிள்ஸ் பார்த்தோம்னா இது தமிழுக்கு, இது மலையாளத்துக்கு. ஸோ என்ன கோடிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றப்ப நமக்கு 16 வரை இருக்கும். ஸோ ஏபிசிடி எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா. இந்த டேபிள்ஸ் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்கில் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி கோடட் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்றது, தமிழ் லாங்குவேஜுக்கு என்ன கோடிங்க, அதே போல் மலையாளத்துக்கு என்ன, இது தெலுங்கு ப்ளஸ் கன்னடத்துக்கு வந்து என்ன அப்படின்றது ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கோடிங் சிஸ்டத்தில் எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ சப்போஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் மெமரின்னு கொடுத்தோம்னா அந்த கோடிங் சிஸ்டத்தோட டைப்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இதெல்லாம் வந்து டீப்பாக படிக்கணும்னு இல்லை. இது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை எதையுமே மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கோடிங் சிஸ்டம் என்னென்ன கோடிங் சிஸ்டம் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒவ்வொரு கோடிங் சிஸ்டத்துலேயும் அந்த கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 256 கேரக்டரா இல்லை 64 கேரக்டரா அப்படின்னு சொல்லி. இந்த பிசிடிக்கு 64 கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருப்போம். இது நிறைய ஒன் வேர்ட்ஸை வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மீதி எல்லாத்துக்குமே 256 கேரக்டர்ஸ் தான். அப்போ ஜீரோஸ்லேருந்து 255 வரையும் இருக்கும். ஸோ ஒன் வேர்டில் ஆன்சர் வந்து 256ன்னு கொடுக்காம 0 to 255ன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஒன் வேர்ட்லேயும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ அந்த டேபிள்ஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.